வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. அந்த சிவன் கோவில் முடிச்ச கையோட இங்க என்னோட பேசின கல்யாணி ஹரிஹரன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் அந்த கோவிலுக்கு வந்து பஞ்சாமிர்தத்துக்கு வாழைப்பழம் எல்லாம் நறுக்கி கொடுத்து, அதாவது அவங்க மனசுல என்னன்னு கேட்டா, எங்களுடைய மூதாதையர், அவர்களுடைய மூதாதையர், அவர்கள் எல்லோருமே அண்ணன் தம்பிகளாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால தானே, யாருக்கு யார் முகம் கூட தெரியாது, ஆனால் வந்து சேர்ந்துக்கிறாங்கன்னாக்க இதுதான் வாழ்க்கை. இதை தான் நாம புரிஞ்சுக்கணும். நம்ம யாரோ சொந்தக்காரங்கன்னா ஒரு ரத்த பந்தம் வேணுங்கிறது இல்லை. ஏதோ ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னால ஒன்னா இருந்திருக்கலாம் இல்லையா, அடுத்த வீடு எங்களோடதான் இருந்திருக்கலாம் இல்லையா, இப்படியெல்லாம் எண்ண ஓட்டம். அப்ப இந்த இந்த கோவில்ல, மெயின் கோவில்ல பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு வயக்காட்டு வழியா போகணும், வரப்பு வழியா போகணும். 2 பக்கமும் பச்சை பசேல்னு நெல் பயிரான். நான் பார்க்கல, எங்கேருந்து எனக்கு என்னுடைய 2வது மகன் படமெல்லாம் எடுத்து அனுப்பிச்சான். அது ஒரு பெரிய வசதிங்க இந்த காலத்துல. எங்க போறாங்க, என்ன ஏது எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அங்க போனா சப்த மாதாக்கள்ல உலகாயி அப்படிங்கிறவ தான் எங்களுடைய குலதெய்வம், கிராம தேவத்தை. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, குலதெய்வம் வந்து எந்த கோவில்ல இருக்கிற சுவாமி இல்ல, முக்காவாசி எல்லாருக்கும். இப்ப சடை உடையார்னு ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். உஷா ரவி வந்து கும்பிட்டாங்க கல்லடக்குறிச்சி கிட்டன்னு. அது போல இது அந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வயக்காட்டு வழியா போனா அங்க ஒரு கோவில். அதுல சப்த மாதாக்களில் இவள் உலகாயி என்பவள் சாமுண்டி. இந்த இந்திராணி, மாகேஸ்வரி, பிராமி, வாராகி, வைஷ்ணவி, கௌமாரி எல்லாம் இருக்குல்ல, அதுல சாமுண்டிங்கிறவதான் உலக நாயகி, உலகாயி. அவன் நடுநாயகமாக இருக்கிறாள். அவளுக்கும் இவரே தான் போய், சிவகுமார் குருக்களே தான் போய் பூஜை பண்ணினார். இதுல நான் முக்கியமா என்ன சொல்ல விரும்புறேன்னாக்கா, இது என்னுடைய சொந்த வரலாறை சொல்வதற்காக இல்லை, இது வந்து மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, மகா சுவாமிகள் அதே தான் சொல்லியிருக்கார். குல தெய்வம் என்பது முக்காவாசி கிராம தேவதையாகத்தான் இருக்கும். மூதாதையர்கள் வாழ்ந்த மண்ணை காப்பாற்றுகின்ற ஒரு காவல் தெய்வமாக இருக்கலாம், அல்லது கிராம தேவதையாக இருக்கலாம். இந்த ஒரு சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ இருக்கவே முடியாது. அதாவது கோவில்களில் உள்ள பெருந்தெய்வங்கள் இருக்க முடியாது. முக்காவாசி கிராம தெய்வங்கள் மட்டுமே உங்களுக்கு குல தெய்வமாக இருக்க முடியும். அதனால நீங்க அங்க தேடி போங்க, வேரை தேடி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஒருவேளை காதல் இப்ப எனக்கு கும்பகோணம்னு விழுந்ததுனால கும்பகோணத்துல போய் தேடி இருக்கலாம். ஆனா என்னுடைய முயற்சி உண்மையா இருக்கணும் நான் வேண்டின்றதுனாலயோ என்னமோ தெரியல, எனக்கு அப்படியே யாரோ ஒருத்தர் பேசி அப்படியே லட்டு மாதிரி எனக்கு கையில கிடைச்சது. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இப்போ பெரிய பெரிய கோவில்ல இப்ப பாலாஜி வந்து பிரார்த்தனா தெய்வமே தவிர அவர் குல தெய்வம் அல்ல. அதே போல விஷ்ணு, சிவன், அம்பாள் யாராக இருந்தாலும் குல தெய்வமாக இருக்கவே முடியாது. அவர்கள் காப்பாற்றுகின்ற தெய்வம், அருள் தருகின்ற தெய்வமே தவிர உண்மையான நம்மளுடைய குல தேவத்தை என்று பார்த்தால் அது கிராம தேவதையாகத்தான் இருக்க முடியும் என்பது ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா அவங்க கிராமத்துல இருந்தாங்க, கிராம தேவத்தை தானே காப்பாத்தி இருக்க முடியும். அதை சுற்றி இருந்த கோவில்கள் வழிபாடுக்காக தான் இருந்திருக்க முடியும், திருவிழாக்கும் வழிபாட்டுக்கும் இருந்திருக்கும். ஆனா பர்சனலா உங்களோட உங்க குடும்பத்தோட இயைந்து எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் முதல்ல கிராம தேவதைக்கு, அதாவது உங்களுடைய குல தெய்வத்துக்கு தான் செய்யணும் அப்படின்னுட்டு. இந்த முதல்ல ஆரம்பிச்ச பொழுது 29ஆம் தேதி இவங்கெல்லாம் போகணும்னு நான் நினைச்ச பொழுது என்ன செஞ்சேன், இதெல்லாம் எங்க பாட்டி செஞ்சதுனால ஒரு துணி எடுத்து அதுல மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மஞ்சள் துணியில ஒரு 11 ரூபாய முடிச்சு கட்டி சுவாமி கிட்ட வச்சிருந்தேன். போகும்போது ஞாபகமா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போற போது ஞாபகமா ஒரு பையில எடுத்து என்னுடைய 2வது மகன் ஜெயந்த் கிட்ட கொடுத்து, அப்பா மறக்காம இதை நீ வந்து அங்க கோவில்ல சேர்த்துடு, இது நான் இங்க அந்த கோவிலுக்கு போகணும்னு சங்கல்பம் பண்ணி எடுத்து வைத்த ரூபாய். அது நான் ஏன் சொல்றேன்னா, நீங்களும் உங்களுடைய குல தெய்வத்தை தேடி போகணும், ஆனா எனக்கு தெரியல அப்படின்னாக்கா ஒரு ரூபாயை, ஏதோ ஒரு ரூபாயோ 5 ரூபாயோ எடுத்து முடிச்சு கட்டி வச்சிங்கன்னாக்கா அது வழி தன்னால திறக்கும். இது வந்து வேற எந்த நாட்டுல நடக்கிறதோ நடக்கலையோ, நம்ம நாட்டில்
இந்த நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கெல்லாம் நட்சத்திரமாக வழிகாட்டி வருகிறது. அந்த முடிச்சு கட்டி வச்சுட்டோம்னா தன்னால வழி திறக்கும். இதை கொண்டு போய் அந்த கோவில்ல போடணும். ஞாபகமா ஜெயந்த் கிட்ட கொடுத்துருந்தேன். ராத்திரி இவங்க எல்லாருமா 12 மணிக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கல்யாணி ஹரிஹரன் வீட்டில் அப்படி சாப்பாடு. அவங்க வீட்டை பார்த்து இவங்க வியந்து போயிட்டாங்க. கிராமத்து வீடுன்னு நினைச்சிட்டு போனா அதை அந்த காலத்து காப்பி கொட்ட மிஷினை வச்சிருக்கிறாங்க. அண்டா குண்டா பெரிய பெரிய பித்தளை பாத்திரம் எல்லாம் அழகா பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மாடர்னா செஞ்சு வச்சிருக்கிறாங்க கிராமத்துல. அது பாத்தீங்களா? ஊர் தெரியாத ஊர்ல போய் எங்கப்பா யார் வீட்டுலப்பா தண்ணி கேட்கறதுன்னு நினைக்காம எங்க வீட்டுக்கு வாங்க நாங்க சாப்பாடு போடுறோம்னு சொல்லி, அது குலதெய்வத்தோட அருள் இல்லாட்டா யாரோ முகம் தெரியாதவங்க சேர்ந்துப்பாங்களா? குடும்பத்தோட ஒன்னா ஆவாங்களா? இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ராத்திரி 12 மணிக்கு வந்ததும் சரி, பூ குங்குமம் அந்த எல்லா பஞ்சாமிர்த பிரசாதம் சக்கரை எல்லாம் எடுத்து வைக்கிறேன். அந்த 11 ரூபாய் முடிச்சு பையோட திருப்பி வந்தாச்சு. என்னப்பா இதை நான் கோவில்ல சேர்க்க சொன்னேனே அப்படின்னு சொன்னேன். இவ மறந்து போச்சுமா, நான் எடுத்தேன், ஆனா இப்ப போட வேண்டாம் அப்புறம் போடலான்னு யாரோ சொன்னா, நான் உள்ள வச்சுட்டேனேன்னா. அப்பதான் எனக்கு ஒரு பொறி தட்டித்து. என்ன தெரியுமா சொன்னேன்? இது ஏதோ நன்மைக்குத்தான், மீண்டும் அங்க போகணும், அதனாலதான் அது திருப்பி வந்திருக்கு. அதுல இன்னொரு 10 ரூபாய போடு, 21 ரூபாயா முடிச்சு வை அப்படின்னு அடுத்த நாள் காலையில மூத்த பையன் வரான். இதெல்லாம் இது அனுபவிச்சாதான் தெரியும் இது எப்படின்னுட்டு. அவன் வந்த பிறகு பேச்சுவார்த்தை எதுவும், அதாவது எந்த இடத்துல கிழிஞ்சு எந்த இடத்துல தைச்சோங்கிறது தெரியாம வந்தான். பழச பத்தி யாருமே பேசுறது இல்லைன்னு டிசைட் பண்ணிட்டோம். பழச பத்தி யாரும் பேசி அதை ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா பாப்பா அவ்வளவுதான். அண்ணனும் தம்பியும் கட்டிக்கிட்டாங்க. எல்லாம் பழச பத்தி பேசினாங்க. அவன் அங்கேருந்து எனக்கு பழையது இருக்கான்னு கேட்டான். என்னைக்கோ நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பழையது பிசிஞ்சு போட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கேட்டான். எல்லாம் நல்லா நடந்தது. அன்னைக்கு என்னுடைய 2வது மகன் கேட்டான், அண்ணா நீ வரியா? அம்மாவை அழைச்சிண்டு. அம்மா இன்னும் கோயிலுக்கு வரல, குலதெய்வம் பார்க்க வரமாட்டேன்ட்டா, நீ வரியா? நாளைக்கே போகலான்னு. அடுத்த நாளைக்கு நாங்கள் அங்கே போகும்போது அந்த குருக்கள் அதே மாதிரி அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அந்த உலகாயி கோயிலில் போய் நிற்கிறோம். நீங்கள் வேண்டுதல் காசு ஏதான்னு வச்சிருக்கேளான்னு கேட்டார். ஆமான்னு உடனே அவர் ஞாபகம் மூட்டிட்டார். கொண்டாங்கோ. ஆக மொத்தம் இது 11 ரூபாய் அந்த அங்குரேஸ்வரருக்கு போவதற்காக அல்ல, இது அங்குள்ள உலகாயிக்காக போக வேண்டியது. அவதானே குலதெய்வம். அதுங்க போகாததுனாலதான் அந்த பணம் திருப்பி மீண்டும் அவர் கேட்கிறார், வேண்டின்னு இருக்கிற அந்த முடிச்ச கொடுங்கோன்னு சொல்லி அந்த ரூபாயை அந்த உலகாயிக்கு முன்னால வச்ச போதுதான் எனக்கு அப்படியே கண்கள் பனிச்சு போச்சு. ஏன்னா தெய்வம் பேசுமான்னா பேசும், நாம செவி கொடுத்து கேட்கணும், நாம அதுக்கு உண்டான வழியில போகணும். எனக்கு இப்ப என்ன ஒரு பெரிய பாரம் நீங்கித்துன்னா, இவ்வளவு வயசான பிறகு அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு நம்ம காட்டி விட்டுட்டோம். இப்ப இனிமே வருஷா வருஷம் அவங்க அமெரிக்கால இருந்து வரானோ, மஸ்கட்ல இருந்து வரானோ, எங்க இருந்து வந்தாலும் குலதெய்வம்னு யாருன்னு தெரியும்ல. அங்க போய் ஏதோ ஒரு அர்ச்சனை பண்ணணும், அது குழந்தைகளை அழைச்சுன்னு போய் காட்டணும்னு தோணும் இல்ல. ஆக மொத்தம் குலதெய்வத்துடைய அருள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குலத்தில் உன்னதம் கிடையாது. அதுல நான் என்ன பண்ணினேன்னாக்கா, என்னுடைய இவருடைய சகோதரிகள்ல கடைசி ஒத்தி சித்ரான்னு இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப தெய்வ நம்பிக்கை, மற்றவர்கள்லாம் இல்லை. உமான்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஆக இந்த சித்ராவுடைய பேருக்கும் சொல்லி அர்ச்சனை பண்ணின உடனே அவள் நெகிழ்ந்து போயிட்டா. ஏன்னு கேட்டா, என்னுடைய மூதாதையர்கள் எங்க அப்பா எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாததுனால தானே நானும் கஷ்டப்பட்டேன் லைஃப்ல. யார் கஷ்டப்படலை நீங்க சொல்லுங்க? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கை பெட் ஆஃப் ரோசஸாவா இருக்கு? இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், அதெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்கோம். யார்கிட்டையும் நம்முடைய குறைய சொல்றதில்ல, எல்லாத்துக்கும் அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சு நம்ம விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறோம் இல்ல. அவளையும் இதுல சேர்த்துனதுனால எனக்கு என்ன நிம்மதின்னு கேட்டாக்க, எங்கேயோ பிரிந்து நெல்லிக்காய் மூட்டையை பிரிச்சு விட்டா மாதிரி இருந்த குடும்பம் அப்படி இல்லாமல் இப்ப குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு நாரில் நாங்கள்லாம் கோர்க்கப்பட்ட முத்துக்களாக இருக்கிறோம். இதனாலதான் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்க, உனக்கே இத்தனை வயசுக்கு அப்புறம் குலதெய்வமா தேடி உனக்கு அருள் புரியுறதுன்னா ஏன் நீங்கள்லாம் இப்பவே பார்க்க கூடாது? எது உங்களுடைய வேர், எந்த ஊர் கேளுங்கோ.
வீட்டுல வயசானவங்க இப்ப கிராமத்து மக்கள் யாருமே குலதெய்வத்தை மறக்கல. பட்டணத்துல இருக்கிறவங்க நாம தான் என்ன பண்றோம், டெல்லிக்கு போயிட்டோம், பாம்பே போயிட்டோம், அமெரிக்கா போயிட்டோம், அங்கேயே செட்டில் ஆயிட்டோம். ஆனால் எங்களுடைய பூர்வீகம் என்னன்னே தெரியாதுன்னாக்கா அது ஒரு பெருமை இல்லை. அது கண்டிப்பாக ஒரு பெருமை இல்லை. இந்திய மண்ணுக்கு வர வேண்டும். எங்க எங்க உங்களுடைய ரூட், யாரான ஒரு இருக்கிற சொந்தக்காரங்களை இல்லையா, பழைய ஜாதக புத்தகம் ஏதாவது இருந்தால் அதை தேடி எடுத்து பார்த்து கண்டிப்பாக. இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா, மகா சுவாமிகள் சொன்ன போது எல்லாரும் கேட்டாங்களே தவிர யாரும் முயற்சி பண்ணினதா தெரியல. முயற்சி பண்ணியிருந்தா நான்லாம் முன்னாலேயே கண்டுபிடிச்சிருப்பேனே. இவ்வளவும் நடந்த பிறகு இந்த மாதிரி பெரிய மகன் வந்தான், எல்லாம் சரியாகி விட்டது. வாழ்க்கையில் இனிமே அதாவது ஒரு நிம்மதி வந்தாச்சுன்னு சொல்லி அந்த விச்சாங்கிறவருக்கு போனை பண்ணினா நீங்க நம்ப மாட்டீங்க. அவருடைய மகன் சொல்றார், அப்பாவுக்கு ஞாபக சக்தியே இல்லை. நேத்தி அவர் எப்படி உங்களோட அன்னைக்கு எப்படி அவர் உங்களோட பேசினார்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவருடைய சொந்த பேத்திகள் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறாங்க, யாருன்னு கேட்குறாரு. அவருக்கு அவங்களையே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஞாபகம் வருது, அப்பப்ப வருது அப்பப்ப போறது. ஆனா உங்களுடைய ஏதோ ஒரு நல்ல வினையின் காரணமாகத்தான் அவர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னுட்டு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? யோஜனை பண்ணி பாருங்க. என்கிட்ட லால்குடி, ஆதிகுடி, சிவன் கோவில், அம்பாள், 2 நந்தி இத்தனையும் சொன்னவர் அடுத்து அவரோட நான் பேசுகின்ற பொழுது அவருக்கு தன்னுடைய பேத்திகளையே யாருன்னு தெரியல அப்படின்னாக்கா, அப்ப இது நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்குப்பா. அது நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு மற்றபடி புராண கதைகள், அந்த கதைகள், இந்த கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா இதுதான் சொந்த கதையை ஏன் சொன்னேன்னு கேட்டா, இதுவும் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நானே சந்தேகப்பட்டது உண்டு. எல்லாருக்கும் நிறைய நல்லது சொல்வேன், ஆனா எனக்குள்ள பல கேள்விகள். இப்பதான் புரியுது. குல தெய்வம் அதுவாக மகிழ்ந்து, இப்ப எனக்கு முழங்காலுக்கு அந்த கோவில்லையேவா லிங்கம் இருக்கும், அங்கிருந்து எண்ணெய் கொடுத்து நீங்க இதை பூசிக்கங்க உங்களுக்கு சரியா ஒரு நம்பிக்கை. அந்த லிங்கம் சனீஸ்வரனுக்கே கால் வந்திருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த கோவில் எப்பேற்பட்ட கோவில், அந்த ஆதிகுடிக்கு அங்க கால் சரியா போனவங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? வெண்ணக்காப்பு சாத்தி மாதுளை முத்துக்களை அது மேல அப்படியே ஒட்டி வச்சுட்டு ஒரு வெண்கல பானையில, அங்கேயே வெண்கல பானையில வெண்பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் விநியோகம் கொடுத்து இந்த வெண்கல பானையும் யாருக்காவது தானம் கொடுத்துடணுமா. அதுதான் அங்க அந்த கால் சரியான பிறகு செய்ய வேண்டிய ஒரு முறை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த கோவிலுக்கு நிறைய காவல் தெய்வங்கள்லாம் இருக்குமே அப்படின்னு ஒரு சுத்தி வரும்பொழுது ஒரு அழகான நந்தவனம், அங்க மாவடி கருப்பன் அப்படிங்கிறவர் தான் கோவில் காவல் தெய்வமா. பாத்தீங்களா, இந்த கிராம தேவதைகளால தான் கோவில்கள் காக்கப்படுகிறது. இப்ப திருமோகூர் கோவில்ல 18ஆம் படி கருப்பன்னு ஒண்ணு இருக்கும். 18 படி இருக்கும், அங்க மேல ஒரு சூலாயுதம் இருக்கும், அது 18ஆம் படி கருப்பன். அதுக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுவாங்க. எல்லா கோவில்களிலுமே நீங்க பாத்தீங்கன்னா கிராம தேவத்தை மட்டுமே காவல் தெய்வங்களாக இருக்கும். இப்ப மாவடி கருப்பன்கிறதுக்கு அங்க சிலை இருக்கான்னு கேட்டேன். இல்ல, மதுரை வீரன் அதெல்லாம் இருக்கு. ஆனா மாவடி கருப்பனுக்கு மட்டும் 2 சூலம் மட்டும் அப்படி நட்டு வச்சிருக்கிறாங்க. வேல் கம்புன்னு சொல்றாங்களே, அதை நட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கோவிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அக்ரஹாரம், இப்ப எல்லாரும் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்த போது கல்யாணி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தியான ஆசிரமம் கட்டியிருக்கிறாங்க. என்ன இந்த குக்கிராமத்துல போய் இவ்வளவு பெரிய கட்டியிருக்காங்களேன்னு போய் பார்த்தா, அங்க ஹேமலதான்னு ஒரு அம்மா அங்குள்ள பெண்களுக்கெல்லாம் தியானம் சொல்லி கொடுத்து அவர்களை வழிமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா என்ன நடக்குது இந்த கிராமத்துல, நான் இப்படியெல்லாம் இருக்கும்னு நினைக்கவே இல்லையே. என்ன பொழுது அந்த அம்மா என்னை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க, கொல்லைப்புறத்துல நிறைய வாழைத்தாரெல்லாம் இருக்கு அப்படின்னு வாழைப்பழத்தை கையில நிறைய வாழைக்காய் கொடுத்துட்டு இதை தரையில படுக்க வச்சிருங்க, பழுத்துரும் நாங்க. எனக்கு அன்னைக்குதான் தெரியும், வாழைக்காய முத்தின வாழைக்காய தரையில படுக்க வச்சுட்டாக்கா அது பழுக்குங்கிறது இந்த வயசுலதான் நானே கத்துக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, இது 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. ஏன்னா அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த கிராமம் இது. அப்ப அவங்களும் எனக்கு உறவாத்தான் இருக்கணும். அந்த முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல இந்த
இந்த வாழ்க்கையில இங்க இருந்த வீடுகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேதம் படிச்சவங்க. நீங்க இந்த கோவில பராமரிங்க, இந்த வீதியை விட்டு நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு வேதம் படித்ததனால், வேதம் பயில்வதனால் நீங்க வேதம் சொல்லிக்கிட்டே இருங்க, அதுதான் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் அங்க தானமாக நிலம் கொடுத்து வீடு கொடுத்து அந்த பராந்தக சோழன் இத்தனையும் பண்ணின ஊர் அது. காலப்போக்கில் பிரிட்டிஷ் ராஜ்யம் வந்தது, அப்புறம் படையெடுப்பெல்லாம் வந்தது. இப்படியெல்லாம் போய் கூட எனக்கு அந்த மண்ணின் மேல் உள்ள பாசத்தினால் நான் இங்கே வந்து இருக்கேன். அதே தான் கல்யாணி ஹரிஹரன், எனக்கு இந்த மண்ணின் மேல் உள்ள பாசத்தினால் நான் இந்த வீட்டை பாதுகாத்துன்னு இருக்கேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த உலகாயியை பார்க்குறேன். எங்களுக்கும் குலதெய்வம் அவள் தான். ஒத்தொத்தரும் சொல்கிறாங்க எங்களுக்கும் குலதெய்வம் இதுதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு எங்கேயோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வம் அதுதான். ஆக மொத்தம் தேடி கண்டு கொண்டேன். எங்கே போய் லால்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆதிகுடி தான் எங்களுடைய பரம்பரையாக முன்னோர்களால் வழிபடப்பட்ட ஒரு அற்புதமான தலம் என்றும், அந்த உலகாயி தான் எங்களை காப்பாற்றுகின்ற குலதெய்வம் என்பதை நான் கண்டு கொண்டேன். அதனால இன்னைக்கு ஏதோ மனதில் இருந்த நெருடல்கள், ஏதோ துன்பங்கள் எல்லாமே பொடி பொடி ஆயிட்ட மாதிரி ஒரு 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 உணர்வு. காரணம் அதனால தான் உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். காரணம், ஐயா நீங்க எல்லாரும் யோஜனை பண்ணுங்க, குலதெய்வம் யாருன்னு தேடுங்க. எங்கேயோ பெரிய பெரிய கோவில்ல போய் தேடாதீங்க. நீங்க எந்த மண்ணிலேந்து வந்தீங்களோ அந்த மண்ணின் காவல் தெய்வமாகிய கிராம தேவத்தை மட்டுமே உங்கள் குலதெய்வமாக இருக்க முடியும். மகா சுவாமிகளுக்கு தான் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டா, இத்தனையும் நடந்த பிறகு நேற்று எனக்கு ஒரு மெசேஜ், குறுஞ்செய்தி ஃபோன்ல. மஸ்கட்டில் எங்கள் வீட்டில் மகா சுவாமிகளுடைய பாதுகை பூஜை நடக்கிறது அம்மா, உங்கள் ஆசீர்வாதம் தேவை, அப்பாவுடைய ஆசீர்வாதம் தேவை. இது நடக்குமா? மகா சுவாமிகள் சொல்லி நான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு இங்க அவன் கும்பிட்டுட்டு போய் மஸ்கட்ல அவனுடைய வீட்டில் மகா சுவாமிகளுடைய பாதுகையை வைத்து பூஜை செய்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அந்த மகா சுவாமிகளால தானே தர முடியும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க யாரு வேணா சந்தேகப்பட்டுக்கங்க. அவங்க குலதெய்வத்தை தேடினீங்கன்னாக்க, தேடி கண்டு கொண்டேன், அதுதான். நீங்க தேடி கண்டு கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கையில இழந்த துக்கங்கள், நிறைய கஷ்டங்கள், இழந்த சொத்துக்கள், இழந்த உறவுகள் எல்லாத்தையும் மீட்டு கொள்ளலாம். இது என்னுடைய அனுபவ பாடம். இது நான் சங்கரா டிவியில சொல்ற, பிள்ளையார் பெட்டியில சொல்ற கதை அல்ல, நிஜம். பொதுவா நீங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? ஏதோ தான தர்மம் பண்ணா சரியா போயிடும், இந்த கோவிலுக்கு செஞ்சா சரியா போயிடும் அப்படின்னு கோவிலா நீங்க அலைஞ்சு எத்தனையோ செய்யலாம். ஆனா நல்லா தெரிஞ்ச ஜோசியர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? நீங்க இந்த கோவிலுக்கு இவ்வளோ தான தர்மம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, முதல்ல உங்களுடைய குலதெய்வ ஆராதனையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லாத ஜோசியர்களே கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு குறை ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, வேற எந்த தெய்வத்தாலையும் அந்த குறையை அங்க கொண்டு வைக்க முடியாது. குலதெய்வம் நீ என்ன கண்டுக்கல, நான் உன்னை கண்டுக்கல, அவ்வளவுதான். ஆகையினால வெளிநாட்டுல இருக்கலாம், இந்தியாவுக்கு எப்பவாவது வரலாம். அப்படி வருகின்ற பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மட்டும் முதல்ல போய் பார்த்துடுங்க. அப்புறமா நீங்க மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டாக்க, இதைத்தான் அழுத்தி சொன்னார் மகா சுவாமிகள். நீங்க வெளிநாட்டுக்கு போகலாம், படிக்கலாம், சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா உள்நாட்டில் உங்களுடைய வேர் எது, ரூட்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்தாதான் அது அதுக்கு நீங்க அந்த வேரில் நீங்க தண்ணீர் விட்டாதான் உங்களுடைய குடும்ப மரம் செழிக்கும்னு பெரியவா சொன்ன வாக்கு அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறத இன்னைக்கு என்னுடைய கதை இருக்கட்டும், பலருடைய கதைகளும் அப்படி நடந்திருக்கு, நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லை எங்களுக்கு எங்க ஊர்லயே தான் இருக்கு சுவாமி அப்படின்னாக்கா, மாசத்துக்கு ஒரு தரம் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வரலாம். மற்றவங்க எப்போதும் போக முடியாட்டாலும் குல தெய்வத்தை தினம் விளக்கேத்துற பொழுது குலதெய்வத்தை நினைத்து விட்டு அப்புறம் நீங்க மற்ற ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு தாழ்மையான கருத்து. ஒண்ணுமே தெரியாதவங்க பழைய ஜாதக புஸ்தகம் வச்சிருப்பீங்க,
அதுல எந்த சுவாமி துணைன்னு எழுதியிருப்பாங்க, அதை நீங்க பார்க்கணும். சில பேர் வீட்டுல நான் பார்த்திருக்கேன், பிள்ளையார் சுழி போட்டுட்டு சுடலை மாட சுவாமி துணை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப சுடலை மாடன் தான் குலதெய்வம்ங்கிறது தெரியும். அது போல ஆச்சாரம்மன் துணை அப்படின்னு நான் ஒருத்தருக்கு நான் உறுதி பத்திரம் எழுதி கொடுத்த பொழுது அதுல மேல எழுதி இருந்தது ஆச்சாரம்மன் துணை. அது யாரோ திருநெல்வேலி கிட்ட அவங்களுக்கு ஆச்சாரம்மன் தான் குலதெய்வம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஆக மொத்தம் நீங்க தேடி கண்டு கொள்ள வேண்டும். முக்கியமா கண்டு கொண்டீங்கன்னாக்கா அப்புறம் அதை விடக்கூடாது. எரிக்கி பிடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்க குடும்பத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. எல்லா பிரச்சனையும் அப்படியே தன்னால விலகி போறத நீங்க பார்க்கலாம். ஜனகம் சாரி அப்படிங்கிற ஒரு அம்மா எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த குலதெய்வத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம். குலதெய்வம் அருள் கிடைக்க மந்திரம் ரோகா சோகாச்ச தாரித்யம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நஷ்யந்து குலதேவசிய சக்தி மந்திரேன தாடிதா தாடிதா அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன அர்த்தமா? பொருள் பிணி, துக்கம், வறுமை, பலவீனம், மனநோய் இவற்றையெல்லாம் என்னை அண்டாமல் பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த மந்திர கட்டாக இருக்கும் குல தெய்வமாகிய உன்னை வணங்குகிறேன். இப்படியாக மனமுருகி எவரொருவர் குலதெய்வத்தை தினந்தோறும் வழிபடுகிறாரோ அவரது வாழ்க்கை நிச்சயம் வரமாகத்தான் இருக்கும், அதில் சந்தேகமில்லை. அவங்க அனுப்பிச்சதை நான் படிச்சிருக்கேன், இன்னொரு தரம் படிக்கிறேன். ரோகா சோகாச்ச தாரித்யம் தௌர்பல்யம் சித்த விக்ரியா நஷ்யந்து குலதேவஸ்ய சக்தி மந்திரேன தாடிதா. குலதெய்வம் மட்டுமே நமக்கு கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறத உறுதியா நம்ப வேண்டும், நம்பி செயல்பட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யார் யாருக்கு குலதெய்வம் தெரியலையோ தயவு செய்து தேடுங்க. நிச்சயமா குலதெய்வம் அருள் புரியும், உங்ககிட்ட தேடி வரும். இது சத்தியம்.